என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டைரக்டர்ஸ் முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. முன்ஜாமீன் மனுவை விசாரித்த மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஜாமீன் மனுவை வருகிற 3/1/2025 அன்று ஒத்திவைத்துள்ளார். முன்ஜாமீன் மனு ஏன் இப்படி அடிக்கடி ஒத்திவைக்கப்படுகிறது? என்ன காரணத்தால் டைரக்டர்ஸ் அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைக்கவில்லை? நீதிமன்றம் ஏதேனும் ஆவணம் கேட்டு அதை முறையாக தாக்கல் செய்யப்படவில்லையா? அல்லது வேறு ஏதேனும் தவறு செய்திருப்பதால் முன்ஜாமீன் கிடைக்க இந்த காலதாமதம் ஆகிறதா என்றும் தெரியாது. அக்டோபர் 3 நம்ம நிறுவனத்தின் எம்டி அவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தார். அதன் பிறகு நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு நன்றி கூறி ஒரு வீடியோ வெளியிட்டார். அன்று முதல் இன்று வரை எந்த ஒரு தகவலும் எம்டி அவர்களிடமிருந்து ஒரு ஆடியோவோ ஒரு வீடியோவோ இன்று வரை எதுவும் வரவில்லை. நீதிமன்றம் எம்டி அவர்களுக்கு ஒரு சில நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கியது. இருப்பினும் எம்டி அவர்கள் வெளியே வந்து கிட்டத்தட்ட 3 மாத காலமாகிறது. இந்நாள் வரை நீதிமன்றம் அளித்த நிபந்தனையில் இருந்து விலக்கு வாங்குவதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எம்டி அவர்கள் எடுத்ததாக உறுதியான தகவல் இதுவரை கிடையாது. நம்ம நிறுவனத்தின் அப்ளிகேஷன் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகின்றன. மீண்டும் அப்ளிகேஷன் எப்பொழுது செயல்படும் என தகவல் தெரியாது. இப்படி டைரக்டர்ஸ் பெயில் எப்பொழுது கிடைக்கும் தெரியாது. ஏன் இந்நாள் வரை கிடைக்கவில்லை தெரியாது. எம்டி அவர்கள் ரிலாக்ஸேஷன் அப்ளை செய்தாரா இல்லையா அதுவும் தெரியாது. ஆப் எப்பொழுது செயல்படும் அதுவும் தெரியாது. இப்படி எதை பற்றியுமே உறுதியாக தெரியாமல் வெறும் நம்பிக்கையை வைத்து மட்டுமே நாம் அனைவரும் இன்று வரை காத்து கொண்டிருக்கிறோம். தற்போது நடப்பதை வைத்து பார்த்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோமோ என்ற பயமும் அதிகமாக வருகிறது. அது கூடவே மற்றவர்கள் சொல்வது போல நிறுவனம் மக்களை ஏமாற்றுகிறதா என்ற எண்ணமும் தோன்றுகிறது. மேலும் பலருடைய கேலி கிண்டலுக்கு ஆளாக நேரிடுமோ என்ற பயமும் அதிகமாக வருகிறது. டைரக்டர்ஸ் பெயிலை மட்டுமே எப்பொழுது கிடைக்கும் என காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எம்டி அவர்களுடைய ரிலாக்ஸேஷன் என்னவாயிற்று, ஆப் எப்பொழுது செயல்படும் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் தெரியவில்லை. டைரக்டர்ஸ் பெயில் ஒரு பக்கம் கிடைக்கட்டும் அல்லது காலதாமதமாகட்டும், அதற்கு முன் எம்டி அவர்களுடைய ரிலாக்ஸேஷன் என்னவாயிற்று என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. இஓடபிள்யூ ஆப் செயல்பட என்ஓசி கொடுத்து விட்டார்களா அல்லது நிறுவனம் ஏதேனும் என்ஓசி வாங்க அப்ளை செய்துள்ளதா எந்த ஒரு தகவலும் தெரியாது. டைரக்டர்ஸ்களுடைய முன்ஜாமீன் அடிக்கடி தள்ளி போவதால் நமது நிறுவனம் செயல்படுவது ஒரு சில காலதாமதம் ஆகிறது என எண்ணுகிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அதை தாண்டி எம்டி அவர்களுடைய ரிலாக்ஸேஷன், ஜோனல் ஆஃபீஸ் ஓப்பன் மற்றும் அப்ளிகேஷன் எப்பொழுது செயல்படும் என பல தகவல்களுக்கு இன்று வரை பதில் தெரியாமல் உள்ளது. இது கூடவே மற்றவர்கள் சொல்வது போல நிறுவனம் மக்களை ஏமாற்றுகிறதா அல்லது உண்மையாகவே நிறுவனம் என்னதான் செய்கிறது என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லை. இப்படி பல கேள்விக்கு பதில் தெரியாமல் உள்ளது. இவற்றை விசாரித்து கூடிய விரைவில் என்ன தகவல் கிடைக்கிறதோ அதை வீடியோவாக வெளியிடுகிறேன். காத்திருங்கள், நல்லது நடக்கும். அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். நன்றி, வணக்கம்.